ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ராகியில் எப்படி லட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது ராகி நெய் லட்டுன்னு சொல்லிக்கலாம் இதை. அதுக்கு நான் 1 கப் நெய் எடுத்திருக்கேன், 1 கப் ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன், கொஞ்சம் முந்திரி பழம் எடுத்திருக்கேன். அதாவது கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த பழம் எடுத்திருக்கேன். அது கூட ஏலக்காய். இப்போ கீயை கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம், 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நல்லா அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் ராகி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா கைவிடாமல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை. வறுக்காத வேர்க்கடலைனா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4 முந்திரி 4 பாதாம் போட்டு ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை அரைக்கும் போது நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிரிகிற மாதிரி ஒரு இது வரும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு அரைச்சிக்கலாம். அது கூட நான் முந்திரி பழம் அதையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது கூட நம்ம ராகி ஃப்ளாரை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி அது கூட ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைக்கும் போது நான் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருப்பேன். அது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டி சாப்பிட்டா அந்த சுகர் லைட்டாக கம்மியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆட் பண்ணாமல் கொடுக்குறதே நல்லது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நெய் நான் கொஞ்சம் அதை நெய்யை உருக்கி வச்சுருக்கேன். அதை அந்த சூடோட வெதுன்னு அதில் ஊற்றி நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்தோன்னா சூப்பரான ராகி லட்டு ரெடி. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியும் கூட, உடனே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.